ஹாய் கைஸ், வெல்கம் டு டார்க் கேமிங். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரான்ஸ் லீக் விளையாட போகிறோங்க. ஓகேவா? அந்த இது இல்லாமல் ஆல்ரெடி நான் ஆவெண்டேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த இந்த இது ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட்டு எல்லாமே இந்த சீசனில் இருக்கிறதுனால மல்டிப்ளேயரே விளாட முடியல. அதுவும் டெய்லி ஈவெண்ட்ஸ்லாம் இத்தனை இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து விளாண்டு எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு டைமும் இல்லை. ஸ்கூல் வேறு வைக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பிரான்ஸ் லீக் வரையும் வந்து புஷ் பண்ணி ரேங்க் புஷ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அப்புறம் நிறையா போன வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அது என்னென்னா டச் ட்ரைவ் ஆஃபில் வச்சு விளாட ப்ரோன்னு. ஸோ இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த கேமெல்லாம் விளாண்டு. அதுவும் என் பழைய ஐடி லேப்டாப்பில் தான் வருது, வேறு இதுலேயும் வர மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நான் எப்படி டச் ட்ரைவ் ஆஃபில் வச்சு விளாடுவேன்? இருந்தாலுமே பரவாயில்ல, எனக்கு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனா டேப் டு ஸ்டீர் தான். டில்ட்டு ஸ்டீர் வந்து வேறு டிவைஸில் தாங்க விளாடுவேன். அது பழைய ஃபோனில் வந்து விளாடுவேன். பட் இதில் டேப் டு ஸ்டீரே நமக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ வர ரொம்ப நேரம் இது எடுக்கும். அப்பா வந்துருச்சு. 3, 2, 1 அவ்வளோதான். பார்த்துருப்பீங்க கோஸ்ட் ரைடர், பார்த்துருப்பீங்க. நம்மளே தான் வளைக்கணும். அந்த பார்த்து காமிக்கும் பார்த்திங்களா, இந்த சைட் போகிறதா அது காமிக்காது. ஏன்னா இது டச் ட்ரைவ் ஆஃப், நம்மளே தான் வளைக்கணும், தொட்டு வளைக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டச் ட்ரைவ் ஆஃப். 360. ஓகே 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 கமான் போடு, 360 போடு. அவ்வளோதான் கெய்ஸ். எப்படியாவது ஃபஸ்ட்டு வரணும், வந்துடணும் கெய்ஸ். நான் என்னால் முடியாது போலையே. அவ்வளோதான், போச்சுடா கெய்ஸ். இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ நூப்பு மாதிரி விளாண்டுருப்பானு. ஒரு இது வந்து என்னை டிஃபைன் பண்ணாது. ஓகே, கமான் நைட்ரோ பிடிக்க முடியல கைஸ். 5th இருக்கேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 5th இருக்கேன் ப்ரோ. ஸோ நான் வந்து யார் கூட டீம் கூட போடல. இது வந்து டீம் மேட்ச் இல்லைனா, பட் இருந்தாலும் நான் இதில் இருக்கிறனா ரேண்டம் பிளேயர்ஸ் தான். ஓகேவா? ஓகே போடு ஆரஞ்சு. கெய்ஸ் அவ்வளோதான், முன்னாடி போயிட்டோம். இப்போ வந்து ஒரு 5th வந்துட்டோமா? இன்னும் 3 பேர் இருக்காங்க. 70% ரேஸ் முடிஞ்சான். அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. பட் இருந்தாலும் நான் ரெக் ஆகாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இப்படியே விளாண்டுருந்தாலாம் கண்டிப்பாக நம்ம சில்வர் லீகை தாண்டுவோமான்னு கூட தெரில. ஏன்னா இன்னும் 7 நாள் கூட இல்லைங்க, 8 நாள் தான் இருக்குது. ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஐயோ பரவாயில்லையே, இது ட்ரிக்கு மாதிரி இருக்கே. அங்கே உள்ளதான் இங்கே வரும். என்னமோ ஒன்று ட்ரிக்கா, நமக்கு அது முக்கியம் இல்லை. என்னோடய வாழ்க்கையிலே மோசமான ரேஸுங்க. 8th பிளேஸில் வந்திருக்கேன். நினச்சா வெக்கமாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது? இதை விட மோசமாக ரெக்காகி ரேஸே முடியாமல் மல்டிப்ளேயர் முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் வேறு விஷயம். ஓகே கைஸ். ஸோ பிரான்ஸ் லீகு இன்னொரு மேட்ச் ஒன்று ப்ளே பண்ணி நம்மளோட இது யார் அப்படின்னு சொல்லி காமிக்கணும் நம்ம. ஓகேவா? 5 போங்கடா அடி. அப்பா வந்துருச்சு. நமக்கு ஆட்டோமொபைல்ஸ் தாங்க பிரான்ஸ் லீக்கில். ஏன்னா இது ஒரு வேற லெவலான காரு. ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும் ஆட்டோமொபைல்ஸ். அப்புறம் வந்து கிளப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி கேட்டிருந்தீங்க. புதுசாக வந்து கிளப் ஆரம்பிச்சிட்டேன், ஃபீனிக்ஸ்னு. செகண்ட் கிளப்பு யாராவது வரதுன்னா வாங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு 10 பேர் வந்து அவைலபிளாக இருக்குது. 20 வந்து 10 பேர் ஜாயின் ஆகிட்டாங்க. இன்னும் 10 பேர். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் லோகோலாம் கஷ்டப்பட்டு உண்மை மணி போட்டு அந்த சிம்பிள்லாம் எடுத்தேன். ஓடு. இப்போ வந்து செகண்டு. ஆனால் இது எங்கேயும் முட்டக்கூடாதுங்க. முட்டினா அவ்வளோதான். அப்போ வந்துட்டோம் கைஸ். இங்கே கரெக்டாக நைட்ரோ மேனேஜ் பண்ணால் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். ஷாக் வேவ் போடுறா, ஷாக் வேவ். ஐயோப்பா நாங்க டச் ட்ரைவ் ஆனா நம்ம பாட்டுக்கு வேவ் கொடுத்துட்டு நைட்ரோ இஷ்டத்துக்கு போகலாம். இங்கே எல்லாம் நம்ம தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்படி விளாட்றது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து வியர்டு ஃபிசிக்ஸ் வீடியோலாம் நான் வந்து டார்க் கேமர் 2.0 போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரிச்சிருவீங்க. ஸோ டார்க் கேமர் 2.0 அது வந்து அதுக்கப்புறம் வந்து அது வந்து பேர் இப்போ மாற்றிருக்கேன் கைஸ். அது உங்களுக்கு தெரியும். இப்போ 2 வீடியோ அது வேறு சேனலில் வரும்னு நினைக்காதீங்க. அதே சேனல் தான், மிஸ்டர் ஹாஸ்ஃபால்ட் தமிழ்னு இருக்கும். ஓகே வந்துட்டோம். ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டாலே 50. ஆமாம் கைஸ், 60% ரேஸ் முடிஞ்சிச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டு. இதே மாதிரி மட்டும் விளாண்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கார்ஸான தோக்கடிக்கலான்னு சொல்ல வரத்துக்குள்ளே இந்த நாய் போயிட்டான். நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து 5th, இப்போ செகண்டு,
ஃபஸ்ட்டு அவ்வளோதான். எங்கேயோ போயிட்டு முட்டேன், இல்லை விரக்கானே, இல்லை அப்படியே திரும்ப ஒரு மாதிரி காற்றுல வந்து காணாமல் போயிட்டேன். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்க ஃபிசிக்ஸை இங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஹேட்ரிக் யூஸ் பண்ணி இதே ட்ராக்கில் இருக்கலாம், ரேம்பை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும், இதே ட்ராக்கில் இருக்கலாம். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு அவ்வளோதாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு, எல்லாருக்கும் நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னு காமிக்கும் கைஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ண சொல்கிறேன். பை.